ஹாய், வெல்கம் டு மை சேனல் ஃபிட்டி 50. இன்றைக்கி நம்ம 9th சீரீஸோட லாஸ்ட் டே 5th டேயில் இருக்கோம் இல்லையா. ஃபுல் உடம்புக்கான அசைவை தெரிஞ்சுக்கிற நாள். அதனால் நான் இன்றைக்கி உங்களுக்கு கொண்டு வந்திருக்க எக்ஸசைஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, டோ டச்சிங். நிந்தா மாதிரியே குனிஞ்சு காலில் இருக்கிற விரல்களை தொட போகிறோம். இது கஷ்டமான எக்ஸசைஸே கிடையாது. ரெகுலராக டோ டச் பண்ணுறது, நின்றுட்டு இப்படி குனிஞ்சு தொடுறது தான் கஷ்டம். நான் இதுலேயே கொஞ்சம் மைல்டர் வெர்ஷன் தான் கொண்டு வந்திருக்கேன். எப்படின்னு கேட்டிங்கன்னா, காலை முன்னாடி வச்சு பாதத்தையும் மேலே வச்சு அப்புறம் தொட போகிறோம். ஸோ அதனால் ஈஸியாக தொட முடியும். வயசானவங்களும் பண்ண முடியும், முடியாதவங்களும் பண்ண முடியும். ரொம்ப முடியாதவங்க சேரில் உட்காந்து கூட காலை முன்னாடி வச்சு குனிஞ்சு கைகளால் கால் விரலை தொட்டுட்டு எழுந்துக்கலாம். சரியா? நான் ஃபஸ்ட்டு பண்ணி காமிக்கிறேன், பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு பெனிஃபிட்ஸை சொல்கிறேன். ஓகே, ஸ்டே டியூன்ட். பாருங்கள், இந்த டோ டச்சிங் ரெகுலராக பண்ணணும்னா காலை கொஞ்சம் கிட்டக்க வச்சுட்டு இந்த இடத்துல ஹிஞ்சு மாதிரி, அதாவது கதவுல டோர் இப்படி சைடில் இப்படி மூடுறதுக்கு திறக்கிறதுக்கு ஒரு ஹிஞ்சு வச்சுருப்பாங்க இல்லையா கார்பெண்டர், அது மாதிரி இப்படி மடக்கணும். அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா வயர் இருக்கவங்களுக்கு இந்த இடத்துல அவ்வளோ சுலபமாக மடியாது இல்லையா. இப்படி குனியும் போது பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் தான் போவோம், அதுக்கு மேலே கீழே டச் பண்ண முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஈஸியான ஒரு மெத்தடில் பண்ணிடலாம். அதை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நாளடைவில் இதே மாதிரி நீங்கள் பண்ண முடியும். ஸோ இந்த ரெகுலர் டோ டச்சிங்கை நான் அடுத்த பல வாரம் கழித்து சொல்கிறேன். இப்போ ஈஸியான டோ டச்சிங், அதாவது பாருங்கள், ஒரு காலை முன்னாடி வச்சுக்கோங்க, பாதத்தை கொஞ்சம் தூக்கிக்கோங்க. இப்போ இந்த இடத்த உள்ளே இழுத்துக்கோங்க. எடுத்தோடனே கீழே குனியாதீங்க, நல்ல ஒரு ஸ்ட்ரெச் பண்ணுங்க. ஓகே, அப்படியே கீழே உடம்பை கொண்டு வாங்க. அப்போ ஈஸியாக தொட்டுட்டு மேலே கொண்டு வர முடியும் கையை. ஓகே, நீங்கள் நிந்தா மாதிரியே இப்படி தொட போனீங்கன்னா கட்டாயம் வளையாது உடம்பு. உடம்பை நல்லா வளைச்சிருங்க, கையை நல்லா தூக்கி ஃபுல் ஸ்ட்ரெச் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் கொண்டு வாங்க. வளையும் போது கீழே தாராளமாக வரும். பண்ணி பாருங்கள், நான் சொன்ன இந்த ட்ரிக்கை ஈஸியாக பண்ணிடுவீங்க. ஓகே, இப்போ நான் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஒரு காலை முன்னாடி வச்சுக்கிறேன்னா கையை உயர்த்திக்கிறேன், வயரை நல்லா உள்ளே இழுத்து வச்சுக்கிறேன், பாதத்தை மேலே தூக்கிக்கிறேன். ஸோ தட் இன்னும் கிட்டக்க வந்துடும் இல்லையா. அதனால தான் நல்லா உடம்பை பிரிச்சுக்கோங்க, ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே வளையுங்க, தொட்டுடுவீங்க. அதுக்கப்புறம் மேலே தான் பாருங்க. இவ்வளோதான், இதுதான் மைல்டர் வெர்ஷன். ஓகே, இப்போதைக்கு இது பண்ணால் போதும். இது மாதிரி ஒரு 5 தடவை பண்ணிடலாம். அடுத்தது இந்த பாதத்தை தூக்காமையே ட்ரை பண்ணுங்க. இப்போ வரும். ஏன்னா ஒரு 4-5 தடவை 2 பக்கமும் நம்ம உடம்பை ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு குனிஞ்சு தொட்டோம் இல்லையா. அதனால் இப்போ ஃப்ளெக்சிபிலிட்டி, அதாவது வளைவுத்தன்மை அதிகரிச்சிருக்கும் உடம்புக்கு. இப்போ பாதத்தை தூக்காமையே தரையில் வச்சுட்டு தொட்டிங்கன்னா ஈஸியாக வரும். பாருங்கள், ஒரு காலை முன்னாடி வச்சுக்கிறேன், பாதத்தை நான் தூக்க போகிறதில்லை இந்த தடவை, அப்படியே தான் இருக்கும். கைகளை உயர்த்திக்கோங்க, அப்படியே மடிச்சுட்டு கீழே போகும். அவ்வளோதான். திருப்பி பண்ணலாம். ஓகே, ரொம்ப சுலபமாக இருக்கும். பண்ண முடியாதவங்க இதை ட்ரை பண்ணிங்கன்னா கட்டாயம் உங்களுக்கே தெரியும் டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்குன்னு. ஓகே, ரொம்ப ஈஸியாகிடும். பாருங்கள், கைகளை மேலே உயர்த்திக்கிறேன்னா நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிட்டேன்னா டச். முட்டி மடங்கக்கூடாது, இப்படி மடங்கிட்டு பண்ணாதீங்க. பட் இல்லை, முட்டி ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்கணும். பாருங்கள், அப்படியே குனிங்க, லைட்டாக டச் பண்ணிட்டு வந்துடுங்க. ஓகே, பாருங்கள், காலை முன்னாடி வச்சுக்கிறோம், பாதத்தை தூக்க மாட்டேன், கீழே தான் இருக்கும். கையை நல்லா தூக்கி ஸ்ட்ரெச் பண்ணுங்க, உடம்பை அப்படியே வளைங்க, தொடுங்க, மேலே அப்படி தொடுங்க. இந்த இடத்துலலாம் இழுக்கிறது உங்களுக்கு நல்லா ஃபீல் ஆகும். மேலே ஓகே, இந்த இடத்துல நல்லா இழுக்கும், தொடையிலேருந்து கீழ் கால் காஃப் மசில்ஸ் எல்லாமே. ஓகே, பாருங்கள், அவ்வளோதான். ஓகே, பண்ணி பார்க்குறீங்களா? அடுத்தது இதோட பெனிஃபிட்ஸ் பற்றி பேசலாமா? பெனிஃபிட்ஸ்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா, உடம்பு ஃபுல் எக்ஸசைஸ் இது. ஏன்னா நம்ம வெறுமை நின்ற மாதிரி குனியறது இல்லை, கை 2த்தையும் மேலே உயர்த்தி ஃபுல்லாக ஸ்ட்ரெச் பண்ணுறோம். அப்போ என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, ஷோல்டர்ஸ்லேருந்து ஃபிங்கர் டிப்ஸ் வரைக்கும் இன்வால்வ் பண்ணுறோம். அதுவும் இல்லாமல் வயரை இழுத்து வச்சுக்கிறோம். நம்மளுக்கே தெரியாமல் உடம்பை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணும்போது வயரும் சேர்ந்து உள்ளே ஆட்டோமேட்டிக்காக போகும். ஸோ கோரை என்கேஜ் பண்ணும். அதுவும் இல்லாமல் குனியும் போது ஹிப் மசில்ஸ், பேக் மசில்ஸ் எல்லாமே இன்வால்வ் ஆகும். இது மட்டும் இல்லாமல் கால் பின்னாடி இருக்கிற தசைகள் எல்லாமே இழுத்து நம்ம வளைச்சி தொடுறோம் இல்லையா. அப்போது காலில் இருக்கிற மசில்ஸ் அத்தனையும் கூட இன்வால்வ் ஆகுது. ஸோ எல்லா மசில்ஸும், இவ்வளோ மசில்ஸும் இந்த எக்ஸசைஸில் இன்வால்வ் ஆகும்போது நல்ல பலன் நமக்கு கிடைக்கும். என்னென்னு கேட்டிங்கன்னா, சர்க்குலேஷன் நல்லா அதிகமாகும். அப்போது நம்ம இருதயத்துக்கு நல்லது, கலோரிஸ் நிறைய பேர்ன் ஆகும். அப்போது வெயிட் லாஸுக்கும் ரொம்ப நல்லது.
இது மட்டும் இல்லாமல் உடம்பையே ஃபுல்லாக டோன் பண்ணும். கையிலேருந்து கால் வரைக்கும் ஃபுல்லாக பண்ணுறதால உடம்பை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணும். ஸோ இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கிற இந்த எக்ஸசைஸை பண்ண முடியாதவங்களும் நான் ஈஸி ட்ரிக்ஸ் சொல்லி கொடுக்குறதால ட்ரை பண்ணி பாருங்கள். கட்டாயம் பண்ண முடியும். ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. நாளைக்கு நான் இந்த 5 மூவ்ஸையும் சேர்த்தா மாதிரி ரேப் அப் டே ஆஃப் 9th சீரீஸில் வந்து உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன் டு மை சேனல் FITTY50. பாய்.